இந்த பிரபஞ்சத்துல வந்து தூசிகளால் உருவாக்கப்பட்டது. தூசி, வெறும் தூசி மட்டும் தான் இருக்குது. அந்த தூசியில என்ன பண்ணுது, அப்படியே வெட்ட வெளியில சுத்திட்டு இருக்குது. சுத்த 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 ஒரு அழுத்தத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த தூசி வந்து ஒரு பெரிய உருண்டையா மாறுது. பெரிய உருண்டையா மாறி, அப்படியே ரொம்ப அழுத்த அழுத்த என்ன ஆகும், ஒரு சூடு உருவாகுமா, அந்த சூடுல பெரிய நெருப்பு கோலம் உருவாகுது. இப்ப நம்ம பார்க்கிறோமே சூரியன், அது போல மிகப்பெரிய நெருப்பு கோலம் வந்து உருவாகுது. அந்த நெருப்பு கோலம் உருவான உடனேயும், அது திரும்ப திரும்ப சுத்தம்போது அதிலிருந்து வெடிச்சு சிதறுது சில விஷயங்கள்லாம். சிதறுது. அப்படி சிதறி, சிதறி, சிதறி அங்கங்க போனதுல உருவானது தான் பல கோள்கள் எல்லாம். இதெல்லாம் நெட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி உருவான பல கோள்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று பூமி. இந்த பூமிங்கிறது நம்ம அற்புதமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியில அப்ப நாம யாரு? நம்ம ஒரு தூசி. நாம எல்லாருமே வந்து ஒரு தூசி தான். அதாவது தூசி துகள்கள் மாரி. அப்ப இந்த பூமியில வாழும்போது, மொத எடுத்தோனே மனுஷன் வந்துட்டானா? கிடையாது. ஒரு செல் அமீபா அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்து வந்துச்சு. அந்த ஒரு செல் அமீபாங்கிற உயிரினுடைய துடைய ஆக்கமும், ஆர்வமும், ஆசையும் தான் இந்த ஒரு பிறப்பு. அந்த ஒரு சில உயிரினத்துக்கு ஒரு ஆசை. நாம ஏன் பொறந்தோம்? அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த ஒரு சில உயிரினம் இப்பயும் நம்ம உடம்புல இருக்குது. துடிச்சு துடிச்சு என்ன பண்ணுது? மாறி மாறி அப்படியே காணாம போயிட்டே இருக்கு. அந்த அமீபால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, 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 அடைஞ்சு என்ன பண்றோம்? நாம வந்து இந்த மனித உருவத்துல இருக்கிறோம். எதுக்காக? தேடுதல் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குது? ஒரு செல் உயிரினத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்குது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தனி பிறவியா? கிடையவே கிடையாது. இந்த உடம்புக்குள்ள அத்தனை உயிர்கள் வாழுது. லட்சோப லட்சம் உயிர்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து வாழுது. அதுல குடல்ல வாழக்கூடிய பாக்டீரியாக்களுடைய தன்மையை பொறுத்து மனிதனுடைய ஆரோக்கியம் இருக்குன்னு சயின்டிபிக் சொல்லுது. சரிங்களா? குடல்ல உங்களை அதாவது கட்ஸ் கெட் அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு கட்ஸ் எப்படின்னு பாருங்க அப்படின்னா, உங்க குடல்ல வந்து எப்படி உங்களுக்கு பலம் இருக்குது. அந்த குடல்ல இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது மலத்துடைய பலம். அந்த மலமே நம்ம வாழ வைக்கிறாங்க. அந்த மலம் நல்ல முறையிலிருந்து நல்ல பாக்டீரியா உற்பத்தி பண்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஆரோக்கியம். அந்த மலம் வந்து கெட்டு போய் உடலை சிதைக்கிற மாதிரி பாக்டீரியா உருவாச்சுன்னா நமக்கு நோய். இவ்வளவுதான் விஷயம்.